மீனாக்கு ஒரு வழியாக ஆப்ரேஷன் பண்ணுற நாள் வந்துடுதுங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை முடிச்சிடுறாங்க. உடனே முத்து படபடப்பாக ஓடி போயிட்டு, டாக்டர் டாக்டர் என் ஒய்ஃப்க்கு எல்லாமே சரியாயிடும்ல, அவளால் குழந்தை பெற்றுக்க முடியல அப்படி இப்படின்னு கேட்குறாங்க. எங்க சார் இன்றைக்கி தான் பண்ணியிருக்கோம், எதுவுமே நாங்கள் ஒரு ஃபால்ஸான நம்பிக்கை உங்களுக்கு கொடுக்க முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம், எல்லாம் கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முத்து மீனாவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராரு. வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தனும் எல்லாருமே வந்து அண்ணாமலை கூட ஓடி வந்து, மீனா பார்த்து வாமா பொறுமையாக போ அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. பரவாயில்லையாடா முத்து, இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைப்பா எது ஒன்றுமே கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு. உடனே அண்ணாமலை வந்து, மீனா கொஞ்சம் நல்லா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கிட்ட சொல்கிறாரு. உடனே ரவியும் ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. அனி இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா, ரெஸ்ட் எடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ரவி சொல்கிறாரு. உடனே ரூம்லேருந்து அப்படியே விஜயா வராங்க. வந்துட்டு பிறகு, நீங்கள் என்ன வந்துட்டாளா, என்ன சமைக்காமையே இருக்கா இன்னும் கூட, அதான் வந்துட்டல என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி சொல்லிட்டு ரூமை டோர் திறக்கிறாங்க. உடனே முத்து வந்து, மா அவளாம் இன்னைக்கு சமைக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன்டா என்னாச்சு உன் பொண்டாட்டிக்கு, என்ன தொழிலதிபர் ஆகிட்டாலா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மா அவளுக்கே ஆப்ரேஷன் முடிஞ்சு உடம்பு முடியாமல் உட்காந்துட்ருக்காமா, நீங்கள் வேறு அவளை டென்ஷன் பண்ணாதீங்க, அவளை இன்னைக்கு சமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் ஹோட்டலில் வாங்கி வந்துடுறேம்மா எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. ஓ ஹோட்டலில் வாங்கி கொடுக்க சொல்லிட்டாளா அவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை விஜயாவை கூப்பிட்றாரு. விஜயா இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. என்னங்க நீங்கள் பார்த்தீங்களா, சமையல் இன்னைக்கு கிடையாதான், ஹோட்டல் சாப்பாடு தான் நம்ம இன்றைக்கி சாப்பிட்ணுமா அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து, இங்கே பாரு மீனாக்கு உடம்பு முடியல, பார்த்தல, உன்னால் முடிஞ்சா எப்படி இருக்குன்னு போய் கேளு, இல்லையா உனக்கு கை இருக்குல்ல நீயே கிச்சனுக்கு போய் சமை அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்லிடுறாரு. உடனே விஜயா வந்து, நீங்கள் என்னங்க என்ன சமைக்க சொல்கிறீங்க, 3 மருமக இருந்து நான் சமைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மா 3 மருமகளா, நான் சமையல் வேலை மீனாக தான் பார்த்துட்டு இருந்தா, இப்போ அவளால் உடம்பு முடியல அவ்வளோதான் அப்படின்றாங்க. உடனே ஸ்ருதி வராங்க. ஆண்டி ஆண்டி உங்களுக்கு டென்ஷனே தேவையில்லை, மீனாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஸ்ருதி சொல்கிற, இப்படி நீ பண்ணிட்டு இருந்தா அப்புறம் லாபம்லாம் எடுக்க முடியாதுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆண்டி அது நாங்கள் பார்த்துக்குறோம், என்ன பண்ணுறது, மீனாக்கும் உடம்பு முடியல, இது வரைக்கும் அவங்க தான் ஹெல்த்தியாக சமைச்சிட்டு இருந்தாங்க, அப்படி இல்லைனா நீங்கள் தான் சமைக்கணும், நீங்களும் சமைக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரவி வந்து, யாரும் என்ன பிரச்சனை, நான் ஹோட்டலில் நான் என்ன சமைக்கணும் அதை வீட்டுக்கு நான் பார்சல் பண்ணிடுறேன், அண்ணி யாருமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு ரவியும் சொல்லிடுறாரு. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, இந்த வீட்டில் வர வர எனக்கு மரியாதையே இல்லை, என்னமோ அவள் தான் ராணி, அவள் தான் என் மாமியார் மாதிரி எல்லாம் அவளை தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்க, இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் கோவமாக போகிறாங்க. உடனே மனோஜரர், மா என்னம்மா இது ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டேய் வர வர இந்த வீட்டில் எனக்கு மரியாதை இல்லாமல் போச்சுடா, சீக்கிரமாக உனக்கு ஒரு நல்ல பொண்ணாக வசதியான பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மா அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்கம்மா, முதல்ல டிவோர்ஸ் கிடைக்கட்டும்மா, டிவோர்ஸ் கொடுத்துருன்னு பார்த்தா ரோகிணியும் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லுது, இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு வர சொல்லி வச்சுருக்கு, இப்போதைக்கு பொண்ணே பார்க்காதீங்கம்மா, டிவோர்ஸ் எப்போ கிடைக்குதோ அப்புறமா யோசிச்சிக்கலாமா, எனக்கு தலை வலிக்குதுமா முடியலம்மா என்னாலன்ட்டு. ஏய் உன்னை பேசுன்னு சொல்லி சொன்னல, அவளுக்கு இன்னும் 5 லட்சம் கூட கொடுத்துடுடா, நானும் அந்த கருவை கிடைக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணேன், போய் பார்வதி கிட்ட சொன்னேன், அவளை கூப்பிட்டு சாப்பாடு போடுற மாதிரி போட்டு விஷத்தை வச்சிரு அப்படின்னு சொல்லி. பார்வதி என்ன திட்டுறாடா, என்ன பண்ணுறதுனே தெரியல, எல்லாம் அந்த குழந்தைனால தான், இல்லைனா இந்நேரத்துக்கு டே மனோஜே உனக்கு டிவோர்ஸ்லாம் கிடச்சி ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பேன்டா, பெரிய வசதியான பொண்ணா, நீனும் கோடீஸ்வரன் தான் இருக்கலாம். மா நீங்கள் வேற ஏமா, நானே நிறையா பிரச்சனை இருக்கேன். டேய் ஆமாம் நானே கேட்கணும்னு நினச்சேன், என்ன நீ வர வர முகமே சரியில்லை, வீட்டுக்கும் சரியாக வர மாட்டேற, லேட்டாக வந்து சாப்பிட்ற, ஒரு டைம் சாப்பிடாம இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னா. மா அது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரிலம்மா அப்படின்றாங்க. என்னடா பார்லர்காரி டிவோர்ஸ் நோட்டீஸ் சைன் போட மாட்டேன்னு மிரட்டுறாளா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா ரோஹினில் அதுவும் பிரச்சனை இல்லை மா, நான் உங்களுக்கு தெரியாமல் எனக்கு தெரியாமல் என்னடா பண்ணேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்து, மா அது ஒன்றும் இல்லைம்மா, என்னால் இந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணவே முடியலம்மா, எனக்கு யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலம்மா, அதாம்மா மா என்னை ஃபஸ்ட்டு மன்னிச்சிருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விடுறாரு. டேய் மனோஜ் நீ என்ன காலில் விடுற, இழுத்துறா அப்படின்னு சொல்லிட்டு. மா இல்லைம்மா நான் சொல்ல போகிற விஷயம் அப்படிமா. டேய் அப்படி என்னடா பண்ண அம்மாக்கு தெரியாமல். மா அது வந்து நான் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டேம்மா. டேய் என்னடா சொல்கிற. மா ஆமாம்மா, இந்த 5 லட்சத்தை என்னால் ரெடி பண்ணவே முடியலம்மா, நீங்களும் எப்போ பார்த்தாலும் காசை ரெடி பண்ணிட்டியாடா, அவளுக்கு காசை கொடுத்து டிவோர்ஸ் நோட்டீஸ் சைன் வாங்கலான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க, நான் எங்கே கடன் கேட்டாலும் எனக்கு கொடுக்க மாட்றாங்கம்மா, ஷோரூம்லேயும் பிஸ்னஸ் சரியாக போவே இல்லை, நான் கூட சொன்னேம்மா மனநிலை சரியில்லாத பொண்ணு என்னை கூட கேட்டாங்கன்ட்டு. ஆமாம் கோவிலில் பார்த்தோமே, என்னடா சொல்லுடா, என்ன அந்த பொண்ணு தாம்மா கல்யாணம் பண்ணிட்டேன். டேய் பாவி பாவி என்னடா பண்ணி வச்சுருக்க. டேய் மனோஜ் உனக்கு எப்படிலாம் படிக்க வச்சேன், உனக்கு எவ்வளோ பெரிய வசதியான பொண்ணெல்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சேன், இப்படி பண்ணிட்டியடா, ஏன்டா இப்படி பண்ண, உண்மையாகவே தாலி கட்டிட்டியாடா. மா ஆமாம்மா அவங்ககிட்ட நான் அப்போவே சொன்னேம்மா, டிவோர்ஸ் ஆனதுக்கப்புறம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் யார்கிட்டே சொல்லின்னு, ஆனால் நான் காசு கேட்டிருந்தேம்மா ஒரு 10 லட்சம். என்னது 10 லட்சமா. டேய் ஏன்டா அப்படின்னா பின்ன என்னம்மா ரோஹினிக்கு 5 லட்சம் கொடுக்கணும்ல, அதுக்கேண்டா 10 லட்சம் வாங்கினேன். ஷோரூம் பிஸ்னஸையும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம் தாம்மா வாங்கினேன், ஆனால்
இப்போ அந்த காசை வாங்கியும் பிரயோஜனமே இல்லாமல் போயிடுச்சு. தாலி கட்டினா தான் அந்த காசை கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்கம்மா. அதனால தான்மா யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்லேயே கல்யாணம் முடிஞ்சிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா. இப்போ மட்டும் தான் அப்படி இருக்கா. கல்யாணம் ஆனால் கூடிய சீக்கிரத்தில் சரியாயிடும்னு சொல்லிட்டாங்களாம்மா. நல்ல வசதியான பொண்ணு. அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, இருக்கிற கோடி சொத்தும் எனக்கே கொடுக்குறேன்ட்டாங்கம்மா. அதனால தான்மா நான் தாலி கட்டிட்டேன். சரி சீக்கிரமாக டிவோர்ஸ் ரோகிணி சைன் போட்டுரும். அப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் உங்கள் வீட்டிலலாம் சொல்லி கிராண்டாக கல்யாணம் பண்ணிடலான்னு நினச்சோம்மா. ஆனால் அதுக்குள்ளே இப்படி ரோகிணி குண்டை தூக்கி போடுவான்னு எனக்கே தெரியாதுமா அப்படின்றாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்க? ஏற்கனவே நீ பண்ண விஷயத்துக்காக உனக்கு துணை போய் வீடையே இழக்கிற நிலமை வந்ததுடா. இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா உன்னை என்ன சேர்த்து வெளியே திட்டிடுவாருடா. டேய் முத்து ரவியெல்லாம் என்னடா நினைப்பானுங்க? டேய் நான் எப்போவே உன்னை எப்படி தூக்கி வச்சு பேசுனேன். இது மட்டும் அந்த முத்து எனக்கு தெரிஞ்சதுன்னா, டேய் என்னடா நீ கார் ஓட்டி அவனே அவ்வளோ சம்பாதிக்கிறான். ஒரு இவ்வளோ படிச்சிருக்க, பிஸ்னஸ் பண்ணுற, ஒரு 5 லட்சத்துக்காக போய் கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொல்கிறியடா, என்னடா நீனு அப்படின்றாங்க. நீங்கள் தான் எனக்கு எப்படியா சப்போர்ட் பண்ணும். எனக்கு இந்த பிரச்சனைலேருந்து எப்படி வெளியே வரதுனே தெரிலம்மா. ஒரு பக்கம் ரோகிணி, ஒரு பக்கம் கனகா. வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணணும்னு கனகாவோட அம்மா வேறு தொல்லை பண்ணுறாங்கம்மா. இப்போதைக்கு கொஞ்சம் பொய் சொல்லி வச்சுருக்கம்மா. லீகலாக கோர்ட்டில் டிவோர்ஸ் கிடைக்கிற வரைக்கும் எந்த எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. உங்கள் மேலே கேஸ் வந்தால் அரெஸ்ட் பண்ணுற நிலமெல்லாம் போய்டுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போதைக்கு சாந்தி முகூர்த்தம்லாம் வேணான்னு சொல்லி வச்சுருக்கம்மா. என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியலம்மா. இன்னும் அவங்க வீட்டில் நான் சொல்லலம்மா ரோகிணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம். டேய் என்னடா இப்படி மாட்டிருக்கேடா நீ? டேய் மனோஜ் பாருடா, அம்மா இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் எடுங்க விட மாட்டேன். ஆனால் நீங்கள் எனக்கு தெரியாமல் பண்ணிட்டுல, துரோகம் பண்ணிட்டு பாவின்னு டேடி கிட்டிக்கிறாங்க. மா நான் மட்டும் வேணும் நான் பண்ணேன், அந்த காசுக்காக தான்மா பண்ணேன். அப்போ கூட சொன்னம்மா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணுவேன்னு அப்படின்றாங்க. சரிடா என்ன பண்ணுறதுனே தெரியல, ஏதாவது யோசிச்சு தொலைகிறேன். டேய் முதல்ல இந்த பார்லர்காரி எப்படியாவது அறுத்து விடணும்டா. முதல்ல வயிற்றில் இருக்க குழந்தைய கலைக்கணும்டா. சரி அவகிட்ட பேசுனியா? அம்மா பேசினம்மா, ஆனால் அவள் ஸ்வீட்டெல்லாம் எடுத்துன்னு வந்து ஷோரூமுக்கே வந்துடுறாம்மா அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜயா பார்த்தீங்கன்னா, டேய் அவெல்லாம் ஒரு ஆளா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ண பார்த்துறேன். என்ன பார்வதி தானே ஹெல்ப் பண்ணல? வேறு ஆள் இல்லாமல் போயிடுவாங்க. நான் பார்த்துக்கிறேன்டா. எப்படியாவது நீ நைஸாக பேசி அந்த கருவை கலைச்சி வச்சிரு. இங்கே பாரு நான் சொல்கிற பிளானை பண்ணு. நீ வீட்டுக்கு போ. நல்லபடியாக குழந்தை எப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா அக்கறையாக பேசு. அதுக்கப்புறமா சரி நான் உனக்காக சாப்பிட வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதமாக இருக்க நேரத்தில் நல்லா சாப்பிட்ணுன்னு தோணும்ல. இந்த ரோகிணி உனக்கு பிடிச்சது, அவளுக்கு என்னடா பிடிக்கும் அதை வாங்கிட்டு போடா. அதில் எல்லாத்தையும் கலந்து எடுத்துகிட்டு போ. அதுக்கப்புறம் என்ன குழந்தை கலைஞ்சிச்சுன்னா அவளால் எதுவும் பண்ண முடியாதுல்ல. மாசமாக இருக்கனால தானே பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் அவகிட்ட டிவோர்ஸ் பண்ணிட்டு சைன் வாங்கிடலாம்டா அப்படின்றாங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா? என்னம்மா குழந்தையெல்லாம் கிடைக்கும் எனக்கு தெரியாதேம்மா. டேய் என்னடா ஓரா பேசிட்டு இருக்க? சொல்கிறத மட்டும் பண்ணு. அப்போ தான் மனோஜு உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும். முதல்ல அந்த பார்லர் கறியை அறுத்து விடணும்டா. அதுக்கு ஒரே வழி இது மட்டும்தான். அந்த குழந்தைக்கு திமிரில் தானே சைன் போடாமல் இருக்கா, அதை நம்ம அழிச்சிட வேண்டியதாண்டா. டேய் இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு உன்னால் நான் எவ்வளோ தான் இதெல்லாம் பண்ணுறதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிறாங்க. டேய் இதையாவது ஒழுங்காக பண்ணி தொல்லடா அப்படின்றாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து கடைக்கு போய்ட்டு ரோகிணிக்கு பிடிச்ச விஷயம்லாம் வாங்கிட்டு ரோகிணிக்கு கால் பண்ணுறாரு. ஹலோ ரோகிணி எங்கே இருக்க அப்படின்றாரு. சொல்லு மனோஜ் வீட்டில் தான் இருக்கேன். நீ எனக்கு ஃபோன்லாம் பண்ணியிருக்கேன், எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக தெரியுமா அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து தெரியும். சரி உனக்கு எதாவது சாப்பிட போல இருக்கா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை மனோஜ், வாமிட்டிங்காகவே இருக்குது, ரொம்ப உடம்பே முடியல. சரி ஆனால் இந்த டைமில் எதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் தானே? நான் உனக்கு பிடிச்ச பிரியாணி வாங்கியிருக்கேன், நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. மனோஜ் என்ன சொல்கிறேன், எனக்காக பிரியாணி வாங்கிட்டு வரியா? எல்லாம் நம்பவே இல்லை மனோஜ், நீ இப்போ வரியா? வா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே மனோஜ் பார்த்தீங்கன்னா ரோஹினியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் நீ எனக்கு வந்ததே பெரிய சந்தோஷமாக தெரியுமா? நீ பிரியாணி வாங்கினதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் பேசலாம். நம்ம குழந்தை வீட்டில் என்னென்னமோ பண்ணுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேசுனாங்க. அதுக்கப்புறம் மனோஜும் பிடிக்காமல் அப்படியே சமாளிக்கிறாரு. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு, ரோஹினி நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு சூடாக இருக்கும்போது சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும் வா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. ரோஹினி வந்து இப்போ அந்த சாப்பாடை சாப்பிடுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம்.